வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுள் பே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லி தர போகிறோம். ஸோ இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள், எப்படி கூகுள் பே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை சிம்பிளாக உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரிக்கை வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் பே பிஸ்னஸ் இந்த ஆப்பை உங்களுடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை கிளிக் பண்ணி, அதாவது கூகுள் பே பிஸ்னஸ் ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூகுள் பே பிஸ்னஸ் ஆப்போட ஹோம் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஜிமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் காமிக்கும். உங்களுக்கு இந்த சேம் இமெயில் ஐடியிலேயே உங்களுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணணும்னா கீழே கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். இல்லை எனக்கு இந்த ஜிமெயில் ஐடி வேணாம், எனக்கு மொபைலில் வேறு ஏற்கனவே ஜிமெயில் ஐடி நிறையவே இருக்குது, ஸோ அது ரெண்டு ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும், இல்லை புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது அந்த ஜிமெயில் பக்கத்துலேயே. ஸோ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க எல்லா ஜிமெயில் ஐடியும் ஷோ ஆகும். இல்லைனா எனக்கு புதுசாக ஒரு மெயில் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் போட்டு ஆட் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு புதிய மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணாலும் இதே பிளேஸில் தான் வந்துடும். ஸோ இந்த பிளேஸில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கண்டினியூங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் பர்மிஷன்ஸுக்கு எல்லாமே அலோவ் கேட்கும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுத்துவோங்க, எதுக்குமே டினே கொடுத்துருக்காதீங்க. ஸோ இப்போ அலோவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லோட் ஆகுது. ஸோ இது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஏ நியூ பிஸ்னஸ் அப்படின்னு போட்டு ஒரு ப்ளஸ் பட்டன் போட்டு ஆட் ஏ நியூ பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை ஆட் ஏ நியூ பிஸ்னஸ் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இதில் காமிக்கும் பார்த்துவோங்க. ஸோ இதில் தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோட, அதாவது கூகுள் பே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோட நம்ம இப்போ எதுக்காக நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ ஒரு ஷாப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு தியேட்டராக இருக்கலாம், இல்லைனா ஒரு மண்டபமாக இருக்கலாம். ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஸோ இதில் தான் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர் நேம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸோட சொந்த நடத்துகிறவரோட நேம், அதாவது ஓனரோட நேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குன்னு இந்த பிஸ்னஸ் இல்லை, இருந்தாலும் என்னோடய நேமை நான் கிளிக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸுக்கு நீங்கள் ஆப்ரேட்டராக இருப்பீங்களா, ஸோ உங்களுடைய நேம், நீங்கள் ஓனர்னால் உங்கள் நேமை அதில் கொடுத்துக்கணும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷாப்போட நேம், அந்த கடையோட நேம் என்ன, அந்த கடையோட நேம் என்னவோ ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், தியேட்டர், ஸோ அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் M32 சொல்யூஷன், ஸோ இந்த மாதிரி நான் நேமை கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் டெம்பரரியாக கொடுத்துருக்கேன். ஸோ இதே நேம் கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு பிஸ்னஸ் நேம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு சேம் நேமில் தான் நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சேம் நேமே கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஷாப் நேமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர்டு பிஸ்னஸ் நேமில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பெரிய டஃப் ஒன்றும் கிடையாது, ஏன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது கீழே டைப் ஆஃப் பிஸ்னஸ் கேட்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே தெரியும் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா இல்லை பார்ட்னர்ஷிப்பா, ஸோ இந்த மாதிரி சோலா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எதுவோ ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோல்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிப்பட்ட சர்வீஸ்ன்னு கேட்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், கிளாத் ஃபேஷன், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு, ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக் அண்ட் ஹார்ட்வேரு, க்ரோசரி, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே உங்களுடைய கடை வரல, உங்களுடைய பிஸ்னஸ் வரல, வேறு கேட்டகரினா கீழே பார்த்தீங்கன்னா சி ஆல் கேட்டகரின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப் என்ன ஹெல்த் கேர், இல்லைனா வேறு எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் இதிலேயே செலக்ட் பண்ணிக்கலாம், அதில் முடியலைன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் செக்யூரிட்டி சர்வீஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போயிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் கேட்குது, டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே கேட்குது, அதாவது அந்த லொக்கேஷன், அந்த ஷாப் இருக்க லொக்கேஷனோட அட்ரஸ் கேட்குது. நான் இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல பின்கோட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் மேப்பை இதில் கொடுக்க வேண்டியது நினைக்கிறேன். காரணம் பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் ஒன் மேப்னு கேட்குது. ஸோ நான் ஒரு ஜஸ்ட்டில் ஒரு லொக்கேஷனை மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ என்னோடய லொக்கேஷன் வந்து அது ஆட்டோமேட்டிக்கலாக டிஃபால்ட்டாக வந்து மார்க் பண்ணிடுச்சு. நான் கன்ஃபார்ம் லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த மொபைல் ஃபோன் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதை கொடுக்குறது நல்லது. அதாவது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் என்ன நம்பர் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுக்குறது நல்லது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பர்சனல் நம்பரை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ என்னுடைய மொபைல் ஃபோனுக்கு இப்போ ஓடிபி சென்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் பண்ணிடும். ஸோ டிடெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேன் கார்டு ஃபோட்டோஸ் கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்குது. ஸோ என்னுடைய பேன் கார்டு நம்பர் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய பேன் கார்டோட ஃபோட்டோ மேலே கேட்குது அப்லோடு ஃபோட்டோஸ்னு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேன் கார்டோட ஃப்ரண்ட் சைடு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கேமரா சூஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்கள்ல அதை வந்து நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு ஃபோட்டோங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் இமேஜ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அலோங்கிற பெர்மிஷன் கேட்கும். ஸோ அதில் அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கேலரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து என்னுடைய பேன் கார்டு வந்து வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேஜில் தான் உங்களுடைய முக்கியமான விஷயமே இருக்குது. அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய பிஸ்னஸோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் இதை வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து ப்ராப்பராக அந்த அக்கௌண்ட் புக்கில் இருக்கிறத வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. உங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் பட்டனை கொடுக்கணும். ஸோ நான் இப்போ டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபைன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ண எல்லாமே இதை வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்ணி கொடுத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிறதுக்கான உங்கள் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை ஆகிறதுக்கு 2லேருந்து 3 நாள் ஆகும்னுக்கிற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சிலவங்களுக்கு தான், அதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதே அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு நேம் வந்து டிடெக்ட் ஆனால் மட்டும்தான் சம்டைம்ஸ் இந்த மாதிரிப்பட்ட டைம் எடுக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2, 3, 4 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளியர் ஆயிரும். ஸோ கிளியர் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய கியூஆர் கோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கியூஆர் கோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கியூஆர் கோடை வந்து நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், சிம்பிள் மேட்டர் தான். உங்களோட கூகுள் பே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இந்த கியூஆர் கோடாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஷாப்பு முன்னாடியே ஒட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த கியூஆர் கோடை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஆர்டர் பண்ணி வாங்குறது. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து வீடியோ போடுறோம். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.